அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் ஜூலை 4, 2025, ஆணி 20ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. அனைவருக்கும் வெற்றிகரமான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். எவையெல்லாம் அழகாக இருக்கின்றதோ, எவையெல்லாம் அர்த்தத்துடன் இருக்கின்றதோ, எவையெல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருகின்றதோ, அவை அனைத்தும் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் என பிரபஞ்சத்தை வேண்டுவோம். இப்பொழுது நாம் அனைவரும் 8 மீது நிற்கிறோம். நமது விஷன் மிஷன் இறைவணக்கம் கூறப்போகிறோம். இதை நான் சொல்ல சொல்ல அதன் இடைவெளியில் நீங்களும் அதை திரும்பச் சொல்லுங்கள். அப்படி சொல்வதனால் உங்களுக்குள் ஆற்றல் பெருகுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்குள் ஆனந்தமும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்க இது உதவும். டைகர் விஷன். மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன். ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாயிருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நாம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாய் வாழ்வதற்கு நமக்கு ஆயுள் முழுவதும் ஆசானாய் 8 நடைப்பயிற்சியை கற்றுத்தர வருகிறார் நமது குரு டாக்டர் டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணா அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களையும் அசைக்கக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு காரணங்களை முக மலர்ச்சியோட மனம் மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது இருக்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்கலாம். இப்பொழுது பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதல் அடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப் போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் சில பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அந்த வகையில் இன்றைய நினைவூட்டல்கள், நம்மளுடைய உள்ளங்கைகளை மடக்கி பார்த்தல் அப்படிங்கிற ஒரு செயலை செய்து பார்க்க வேண்டும். இப்பொழுது நாம் நடையை தொடங்கி இருக்கிறோம். உள்ளங்கைகளை மடக்கி பார்த்தால் அது இயல்பாக இருக்கும். விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்க வேண்டும். அவைகளும் இயல்பாகவே இருக்கும். நடையை தொடங்கும் பொழுது சுவாசத்தை சோதித்து பார்த்திருக்க வேண்டும். நம்மளுடைய 2 நாசியிலையும் சுவாசம் வருகிறதா அப்படின்னு இப்படி நம்மளுடைய சோதனைகளை செய்து தான் நம்மளுடைய பயிற்சிகளை தொடங்க வேண்டும். தொடர்ந்து நம்மளுடைய முதல் விஷயமாக நாம் செய்ய வேண்டியது, நம்மளுடைய பயிற்சிகளை, முயற்சிகளை, நிகழ்ச்சிகளை, செயல்களை எதை தொடங்குவதற்கு முன்பாக நம்மளுடைய தாயை வணங்க வேண்டும், நம்மளுடைய தந்தையை வணங்க வேண்டும், நமது குருமார்களை வணங்க வேண்டும், நமது இயற்கையை, இறைவனை, பிரபஞ்சத்தை வணங்க வேண்டும், நம்மளுடைய இஷ்ட தெய்வங்களை வணங்கி கொள்ள வேண்டும், நமது மூதாதையர்கள் முன்னோர்களை வணங்கி கொள்ள வேண்டும்.
இவ்வாறாக நம்மளுடைய தாய் தந்தை குருமார்கள், இயற்கை இறைவன், பிரபஞ்சம், இஷ்ட தெய்வங்கள், மூதாதையர்கள், முன்னோர்கள் இவர்களை வழிபட்டு அவர்களிடம் அருளாசி பெற்று அவர்களை வழித்துணைக்கு அழைத்து நமது பயிற்சிகளை நாம் தொடங்கி இருக்க வேண்டும். இவ்வாறாக தொடங்கப்படக்கூடிய அத்தனை செயல்களும் வெற்றியில் நிறைவடையும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவர்கள்தான் நமக்கு ஒரு ஊன்றுகோலாக, ஒரு தூண்டுகோலாக நமக்கு என்றென்றும் இருப்பார்கள். நம்மளை சிறப்பாக வழிநடத்துவார்கள், நம்மை வெற்றி பெற செய்வார்கள். அவர்களை வழிக்கு அழைத்து கொண்டு நமது பயிற்சிகளை தொடங்கினோமானால் நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் வெற்றியை நாம் பெறுவோம் என்பதை இந்த நேரத்தில் நினைவூட்டி, தொடர்ந்து நம்மளுடைய இலக்கு எது என்பதை நினைவில் கொண்டு பயணிக்க வேண்டும். இலக்கில்லா பயணம் துடுப்பில்லா படகில் பயணிப்பது போல அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். ஸோ இலக்கை நிர்ணயித்து பயணிக்க வேண்டும். இலக்கை நாம் அடைய போகிறோம், தொட போகிறோம், வெற்றி காண போகிறோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு பயிற்சியை தொடங்கினால் இலக்கு எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நம்மளுடைய இலக்கு அப்படிங்கிறது எது சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம். ஆனால் இலக்கின் முடிவை மட்டும் மனதில் கொண்டு அதை நோக்கி நாம் பயணிக்கிறோம் என்பதை நினைவில் கொண்டு நமது பயணத்தை தொடங்க வேண்டும். நமக்கு அருகில் குடிநீர் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். நாம் நடக்கும் இடத்தில் காற்றோட்டம் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். போதிய வெளிச்சம் இருக்கிறதா என்பதை நினைவில் கொண்டு நமது பயிற்சிகளை நாம் தொடங்க வேண்டும். நமது எண்ணத்தை சுத்தமாகவும் நமது உள்ளத்தை மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் வைத்து நமது பயிற்சிகளை தொடங்க வேண்டும். புதியவர்கள், பேசிக் கோர்ஸில் பயணிக்கக்கூடியவர்கள் 10:30 நிமிடத்தில் மணியோசை கேட்டதுக்கப்புறம் நடையை மாற்றி நடக்கணும். பழையவர்கள், அதாவது அட்வான்ஸ் கோர்ஸில் பயணிக்கக்கூடியவர்கள், புதியவர்கள்ங்கிறது டைகர் குழுமத்தை பொறுத்தவரை 21 நாட்கள் தான். ஸோ அதன் பிறகு எல்லாருமே அட்வான்ஸ் கோர்ஸ் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு வர முயற்சிக்கணும். ஸோ அவர்களுக்கு 42 நிமிட நடை, 21 நிமிடங்களில் இடைவெளி சொல்லும் பொழுது அதன் பிறகு மாற்றி நடக்கணும். இதையும் ஒவ்வொரு நாளும் நினைவில் வையுங்கள். புதியவர்களுக்கு ஒரு மணியோசை 10:30 நிமிடத்தில் கேட்கும். அப்பொழுது அவர்கள் நடையை மாற்றி நடக்கணும். அனைவரும் அனைவரது இலக்குகளையும் அடைவதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து நம்ம ஒரு அற்புதமான கதை கேட்க போயிடும். இந்த அற்புதமான கதையை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் அம்மா சகோதரி டைகர் ஜெயக்கொடி ஃப்ரம் தூத்துக்குடி டைகர் கிளப் உறுப்பினர். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை அம்மா சகோதரி டைகர் ஜெயக்கொடி ஃப்ரம் தூத்துக்குடி டைகர் கிளப் உறுப்பினர் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு, இப்பொழுது அவர்கள் அனுப்பி வைத்த அந்த அற்புதமான கதையை கேட்டுக்கொண்டே பயணிக்க போயிடும். இந்த அற்புதமான கதையானது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல கதை, அற்புதமான கதை. இந்த கதை நம்மளுக்கு சொல்ல வரக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா, நாம் இப்போ டைகர் கிளப்பில் நிறைய விஷயம் கற்றுத்தருகிறோம். ஆனால் ஒவ்வொருத்தவங்களுக்கும் நான் மனதை சமநிலைப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லித்தரேன். ஆனால் இந்த சமநிலை அப்படிங்கிறத நிறைய பேர் கற்றுக்கொண்டு தெரிந்து கொண்டு கூட அது சமநிலைக்கு வந்துட்டால் கூட மீண்டும் அவர்களாகவே பழைய நிலைக்கு போகிறாங்க. ஏன், எதற்கு, எப்படி அப்படிங்கிறத இந்த கதையில் நமக்கு ரொம்ப அழகாக புரிய வைக்கிறாங்க. இப்போது இந்த அற்புதமான கதையை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம், வாருங்கள். கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. இது சும்மா நகைச்சுவைக்கு சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த வரிகளில் 1000 ஆழ்ந்த அர்த்தங்கள் இருக்கு. ஒரு விஷயம் நம்முடையது இல்லைன்னு நமக்கு எழுதியிருந்தா அது பின்னாடி நீங்கள் எவ்வளவு ஓடினாலும் சரி, எவ்வளவு தவம் இருந்தாலும் சரி, அது நமக்கு கிடைக்காது. அதே சமயம் ஒன்று நம்முடையது, நமக்கு சேர வேண்டியதுன்னு எழுதி இருந்தா அது நீங்கள் தேடவே வேண்டாம், அது உங்களை தேடி உங்கள் கையில் கிடைக்கும். இதோ இந்த கதையை ஒரு முறை கேளுங்க, அப்புறமா இந்த வரிகளை புரிஞ்சுக்குவீங்க. இறைவன் கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுக்க முடியாது. ஒரு அழகான வனத்தில் அமைதியாக நடக்கிற குருகுலம் தான் இது. இங்கே ஞானமே வடிவான ஒரு குருவும் இருக்காரு. இந்த ஊரில் இருக்கிற நிறைய மாணவர்கள் இவருக்கு சீடராகவும் இருக்காங்க. காலையிலேயே குரு கிட்ட தேவையான பாடங்களை எல்லாம் கற்றுக்கிட்டு ஞான உபதேசமெல்லாம் வாங்கிக்கிட்டு மாலையில் அவங்கவுங்க வீடு திரும்புவாங்க. குருவும் தன்னுடைய சீடர்களுக்கு நிறைய ஞான போதனைகள் சொல்லி கொடுத்துட்ருப்பாரு. இறை வழினா என்ன, இறைவனை எப்படி போய் சேர்வது,
அது மட்டும் இல்லாமல் தனி மனித ஒழுக்கம், எப்படியான வாழ்வியலை நம்ம அறத்தோட வாழணும்னு நிறைய நல்ல விஷயங்களை சீடர்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருப்பாரு. குரு இங்கே வழக்கமாக ஒரு விஷயத்த செய்துட்டு வருவார். என்ன அப்படின்னா, ஒரு 2 மாதம் 3 மாதம் இந்த பாடங்கள் எல்லாம் நடந்ததுக்கப்புறம் சீடர்களுக்கெல்லாம் ஒரு சின்ன தேர்வு மாதிரி வைப்பார். அந்த தேர்வில் யார் முதல் மாணவனாக வர்றாங்களோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு பரிசை கொடுப்பாரு. அது அவங்க விரும்புகிற பரிசாக இருக்கும். தேர்வு செய்யப்பட்ட சீடனை கூப்பிட்டு உனக்கு என்ன வேணும்னு கேட்பாரு. அந்த சீடன் எதை விரும்புகிறானோ அதை பரிசாவும் கொடுத்துருவாரு. இப்படி இது நாள் வரைக்கும் தேர்வு செய்யப்பட்ட சீடர்கள் நிறைய விஷயங்களை குரு கிட்ட இருந்து பரிசா வாங்கியிருக்காங்க. ஒரு சிலர் கடவுள்னா என்ன, கடவுளை பற்றி இன்னும் நான் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அறிவு சார்ந்த கேள்விக்கான பதிலை பரிசாக வாங்கியிருக்காங்க. கடவுளை எப்படி பார்க்கலாம், எப்படி உணர முடியும் அப்படின்னு நிறைய கேள்விகளுக்கு பதில் கிடைச்சிருக்கு அவங்களுக்கு. ஒரு சில மாணவர்களோ இந்த குருகுலத்தில் நான் ஒரு 4 நாளாவது தங்கி அந்த அனுபவத்தை நான் வாங்கிக்கணும், அதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டு அதையும் பரிசாக வாங்கியிருக்காங்க. இது இப்படி இருக்க அந்த ஊர்லயே நந்தன்னு ஒரு வாலிபன் இருந்தான். அவனுக்குமே இந்த குருகுலத்தை பார்க்கும் போதெல்லாம் ஒரு ஆசை, நாமளும் இந்த குருகுலத்துக்கு போய் குருவோட ஞான போதனைகளை எல்லாம் நாமளும் கற்றுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவான். ஆனால் அவனுடைய குடும்ப சூழ்நிலை அதற்கு ஒத்து வரல. ரொம்ப வறுமையான குடும்ப சூழ்நிலை அப்படிங்கிறதுனால தன்னுடைய தந்தைக்கு இவன் உதவியே ஆகணும், வேலை விஷயத்திலையும் மற்ற விஷயத்திலையும் இவன் உதவணும் அப்படிங்கிறதுனால குருகுல படிப்பு அப்படிங்கிறது அவனுக்கு கனவாவே இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, நந்தனுக்கு இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை இருந்துச்சு. என்ன அப்படின்னா, அவனுக்கு தீராத வயிற்று வலி. அவனுக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து இந்த வயிற்று வலி அவனுக்கு இருக்கு. பாடா படுத்தது. நிறைய வைத்தியங்கள் எல்லாம் பார்த்தாச்சு, எந்த உபயோகமும் இல்லாம தான் இருக்கு. இதுக்கும் நந்தன் ஒரு இறை பக்தன். அவனுடைய பெற்றோர்கள் இறை பக்தியை பற்றி அவனுக்கு சொல்லி சொல்லி ஒரு தீவிரமான இறை பக்தனா நந்தன் இருந்தான். காலையில எழும்போதே இறைவனை வழிபாடு செய்துக்கிட்டு இறை நாமத்தை சொல்லிக்கிட்டு தான் எந்திரிப்பான். அதே மாதிரி இரவு படுக்கும் போதும் இறைவனை பற்றி கொஞ்ச நேரமாவது நினைச்சிட்டு இறைவன்கிட்ட பேசிட்டு தான் நந்தன் தூங்கவே போவான். இப்படி இருக்கிற ஆளு தன்னுடைய வயிற்று வலியை பற்றி அந்த இறைவனுக்கு சொல்லாம இருப்பானா, பிரார்த்தனை செய்யாம இருப்பானா? தினமும் சொல்லுவான், எப்படியாவது என்னோட வயிற்று வலியை சரி பண்ணிரு, ஏதாவது அற்புதங்கள் அதிசயங்கள் செஞ்சு என்னோட வயிற்று வலியை தீத்துருன்னு அவன் வேண்டாத நாள் இல்லை. ஆனாலும் எந்த வழிபாடோ எந்த பிரார்த்தனையோ அவனுக்கு கை கொடுக்கவே இல்லை. ஒரு கட்டத்துல இறைவன் மேல நந்தனுக்கு கோபமே வந்துச்சு. இப்பெல்லாம் அவனுடைய வாழ்க்கைய ரொம்ப விரக்தியாதான் நடத்திக்கிட்டு இருக்கான். இப்போ குருகுலத்துக்கு வரலாம். இந்த மாதம் தேர்வெல்லாம் நடக்குது. குரு பார்க்குறாரு, எல்லாத்துலேயும் தேர்ச்சி பெற்று நிறைய மதிப்பெண்கள் வாங்கி அவருடைய தேர்வுக்கான கேள்விகளில் நிறைய பதில் சொன்ன ஒரு மாணவனை, ஒரு சீடனை அந்த குரு தேர்ந்தெடுக்கிறாரு. எப்பவும் போல அந்த சீடனை பற்றி கேட்குறாரு, இந்த மாதம் நீ தான் சிறந்த சீடனாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க, இப்போ உனக்கு என்ன வேணுமோ கேளு, நான் தர்றேன் அப்படின்னு கேட்க, அந்த சீடன், குருவே எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத இந்த பொது வெளியில் நான் கேட்க விரும்பலை, உங்ககிட்ட நான் தனிமையில் கேட்க விரும்புகிறேன்னு சொல்ல, குருவும் அவனை தனியாக கூப்பிட்டு போய் என்ன வேணும்னு கேட்குறாரு. இப்போ சீடன், இங்கே யாருக்குமே கிடைக்க முடியாத அமிர்தம் எனக்கு வேணும், அந்த அமிர்தத்தை பெற்றவன் நான் ஒருவனாக தான் இருக்கணும், அப்படியான அமிர்தத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறானா. இதை கேட்டதும் குரு அப்படியே அந்த சீடனை பார்த்துக்கிட்டே நிற்கிறாரு. ஏன்னா இவனுக்கு இத்தனை காலம் நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? பற்றில்லாமல் வாழணும், சுயநலம் இல்லாமல் வாழணும், மற்றவங்களுக்கு உதவி செய்துக்கிட்டு வாழணும், இந்த வாழ்க்கையில் அறவழியோடு நடக்கணும், ஆசைகளை குறைத்து கொண்டு தேவைகளை குறைத்து கொண்டு இறைவழியில் இறைப்பாதையில் பயணிக்கணும்னு எவ்வளவு சொல்லி கொடுத்தேன். சொல்லி கொடுத்த அத்தனை பாடங்களையும் வெறுமனே வார்த்தைகளாக காதுல வாங்கி மனப்பாடம் செய்து தேர்ச்சி பெற்றிருக்கான். முதல் மாணவனா வந்தாலும் அவன் மனசளவுல எந்த மாற்றங்களும் ஏற்படல, அவன் ஞானத்துல எந்த வளர்ச்சியும் இல்லை. அதனாலதான் யாருக்குமே கிடைக்காத அமிர்தமே எனக்கு வேணும்னு இவ்வளவு பேராசையோட ஒரு கோரிக்கையை என்கிட்ட கேட்குறான். இவ்வளவு நாளா வார்த்தைகளால் நான் சொல்லி கொடுத்த எந்த பாடமும் இவனுக்கு பயனில்லாமல் போயிடுச்சு. இன்னைக்கு இவனுக்கு ஒரு அழுத்தமான பாடத்தை நாம் சொல்லி கொடுத்தே ஆகணும்னு முடிவு செஞ்ச குரு தன்னுடைய குடிலுக்குள்ளே போய் ஒரு சின்ன பானையை எடுத்துட்டு வர்றாரு. வந்து சீடன் கிட்ட சொல்றாரு, இது முழுக்க நீ கேட்ட அமிர்தம் இருக்கு, ஆனா
இதை நீ இங்கே குடிக்கக்கூடாது, உன்னுடைய வீட்டுக்கு போய் தான் குடிக்கணும். இங்கிருந்து இதை எடுத்துட்டு நேராக உன் வீட்டுக்கு போ. வழியில் நீ எங்கேயுமே இதை இறக்கி வைக்கக்கூடாது. இந்த அமிர்தம் இருக்கிற பானை தரையில் படவே கூடாது. பட்டா இந்த அமிர்தம் சாதாரண நீராக மாறிடும். அதனால் இதை ரொம்ப பத்திரமா எடுத்துட்டு போய் உன் வீட்டுக்கு போய் நீ இதை குடி. இதனால் ஏராளமான பலன்கள் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த அமிர்தம் இருக்கிற பானையை அந்த சீடன் கையில் கொடுத்து அனுப்புகிறாரு குரு. சீடனுக்கோ ஒரே சந்தோஷம். இந்த உலகத்திலேயே யாருக்குமே கிடைக்க முடியாத ஒரு அமிர்தம் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு ரொம்ப ஆசாசையாக அந்த பானையை 2 கையிலையும் பத்திரமா எடுத்துக்கிட்டு நேராக அவன் வீட்டை நோக்கி போகிறான். வீடும் கொஞ்சம் தொலைவில் இருக்கா. அவனும் பகல் நேரத்தில் நடக்கிறானா. ரொம்ப தூரம் நடந்துக்கிட்டே போகும்போது ரொம்ப களைப்பாயிடுறான். போகிற வழியில் பார்க்குறான், ஒரு ஆறு ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த ஆற்றை பார்த்ததும் அந்த தண்ணியை பார்த்ததும் இந்த சீடனுக்கு ரொம்ப தாகம் எடுத்துருது. சரி, குறைந்தபட்சம் இந்த ஆற்று தண்ணியாவது நம்ம குடிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஆறு பக்கத்துலேயும் போய் நிற்கிறான். ஆனால் இங்கே தான் ஒரு பிரச்சனை. இந்த ஆற்று தண்ணியை குடிக்கணும் அப்படின்னா அவனுடைய 2 கையால் அள்ளி தானே குடிக்க முடியும். ஆனால் அவன் கையில் அமிர்த பானை இருக்குது, அதை கீழேயும் வைக்கக்கூடாதுன்னு குரு சொல்லிட்டாரு. ஒரு கையால் வச்சுக்கிட்டும் அவனால் அந்த தண்ணி எடுத்து குடிக்க முடியலை. ரொம்ப தாகமாக வேற இருக்கு, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நிற்கிறான். அப்போ அந்த வழியில் ஒரு வாலிபன் ஒருத்தன் நடந்து வந்துட்டுருக்கான். அவனை பார்த்த உடனே இந்த சீடன் அந்த வாலிபனை போய் ஒரு உதவி எனக்கு செய்ய முடியுமா அப்படின்னு கேட்குறான். என்ன அப்படின்னா, இந்த பானையை கொஞ்ச நேரம் உன் கையில் வச்சுக்கோ, நான் கீழே போய் ஆற்றுல இருக்கிற தண்ணியை குடிச்சிட்டு வந்துடுறேன், வந்து நான் வாங்கிக்கிறேன், கீழே தரையில் மட்டும் வச்சிடாத அப்படின்னு கேட்குறான். அப்போ அந்த வாலிபன் அப்படி என்ன இருக்குது இந்த பானையில் அப்படின்னு கேட்டதும் சீடன் கொஞ்சம் சுதாரிச்சுக்கிறான். ஒருவேளை அமிர்தம் தான் இந்த பானையில் இருக்குன்னு சொன்னால் இந்த வாலிபன் எடுத்து குடிச்சிருவான், இல்லைன்னா இந்த அமிர்த பானையை எடுத்துட்டு ஓடிடுவானோ அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சு. சரி, தண்ணியோ பாலோ இருக்கு அப்படின்னு சொன்னால் தண்ணி கையில் இருக்கும்போது ஏன் ஆற்றுல போய் தண்ணி குடிக்கிறேன்னு அவனுக்கு ஒரு கேள்வி வரும் இல்லையா, சந்தேகம் வந்துடும் அப்படின்னு இவன் யோசிச்சான். அதனால் இப்போ சீடன் அந்த வாலிபன் கிட்ட என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த பானை நிறைய விஷம் இருக்குது, ஒரு சின்ன வேலைக்காக இந்த விஷத்தை தான் நான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன், அதனால் இதை பத்திரமா கையிலேயே வச்சுக்கோ, தரையில் வச்சிடாத, ஆற்றுல போய் தண்ணி குடிச்சிட்டு வந்து இந்த விஷப்பானையை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் இந்த வாலிபனும் சரின்னு ஒத்துக்கிறான். இவனும் சந்தோஷமாக அந்த பானையை ரொம்ப பத்திரமா அந்த வாலிபன் கைக்கு மாற்றி விட்டுட்டு இவன் ஆற்றுல இறங்கி தண்ணி குடிக்க போகிறான். வேகமாக ஆற்றுக்கு போய் தண்ணியை நிறைய குடிச்சிட்டு வேகமாக அந்த வாலிபன் கிட்ட வந்து அந்த பானையை பத்திரமா வாங்கிக்கிட்டு ஒரு நன்றியை சொல்லிட்டு இவன் அவன் வீடு நோக்கி சீக்கிரமாக போகிறான். வீட்டுக்கு போனதும் ஜன்னல் கதவெல்லாம் சாத்திட்டு, இந்த உலகத்திலேயே யாருக்கும் கிடைக்காத அமிர்தம் எனக்கு கிடைச்சிருக்கு, அதை இப்போ நான் குடிக்கவும் போகிறேன், இதனால் நிறைய சக்திகளும் நிறைய பலன்களும் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சந்தோஷமாக அந்த பானையை திறந்து பார்க்குறான். உள்ள ஒன்றுமே இல்லை, அது காலி பானையாக இருக்குது. ஒருவேளை குரு நம்மளை ஏமாத்திட்டாரோ அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் அப்போதான் அவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஆற்றுக்கு வர்ற வரைக்கும் அந்த பானை கொஞ்சம் கனமாக இருந்துச்சு. அந்த வாலிபன் கையில் கொடுத்துட்டு நம்ம தண்ணியை குடிச்சிட்டு திரும்பி வாங்கும்போது தான் பானை கனம் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் அமிர்தத்தை குடிக்கணும் அப்படிங்கிற அவசரத்தில் எதையுமே கவனிக்காமல் நேராக வீட்டுக்கு வந்துட்டான். அதனால் இங்கே தான் தப்பு நடந்திருக்கு அப்படின்னு அவனுக்கு புரிஞ்சது. விஷம் இருக்குன்னு சொல்லியும் அந்த வாலிபன் அந்த பானையிலிருந்து அமிர்தத்தை குடிச்சிட்டான் அப்படின்னு தலையில கை வச்சுட்டு உட்கார்ந்துட்டான் சீடன். சரி, சீடன் கதை இப்படி ஆயிடுச்சு. ஆனா அந்த வாலிபன் யாரு? பானை நிறைய விஷம் இருக்கும்னு தெரிஞ்சுமே கூட விஷத்தை குடிச்ச அந்த வாலிபன் யாரு, எதுக்காக குடிச்சா அப்படின்னு கேட்டா அந்த வாலிபன் வேற யாரும் இல்லை, நம்ம நந்தன் தான். என்னதா கடவுள் பக்தி இருந்தாலும், என்னதா உழைச்சாலும், என்னதா அம்மா அப்பாவுக்கு உதவியா இருந்தாலும் அவனுடைய வயிற்று வலி அவனை படாத பாடுபடுத்தியதால இதுக்கு மேல தாங்க முடியாதுன்னு நினைச்ச நந்தன் தற்கொலை செய்துக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றான். அதனால தான் அந்த ஆற்று வழியா வேகமாக வந்தான். அந்த சமயத்துல தான் சீடன் இது விஷப்பானை, இது முழுவதும் விஷம் இருக்கு அப்படின்னு சொல்லி நந்தன் கையில கொடுத்ததும் இப்ப நந்தனுடைய மன ஓட்டம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இறைவனே என் கையில விஷத்தை கொடுத்துட்டான், எனக்கு வயிற்று வலி சரியாகணும்னு நினைச்சேன், ஒன்றும் முடியல, சாகணும்னு நினைச்சா விஷத்தை கொண்டு வந்து கையில கொடுக்கறான், கடவுளே சொல்லிட்டான், இதுக்கு மேல என்ன அப்படி விஷத்தை குடிக்கிறதா நினைச்சு பானையில இருந்த
அத்தனை அமிர்தத்தையும் ஒரு சொட்டு விடாம முழுசா குடிச்சிட்டான் நந்தன். அதன் பலனா அவனுக்கு நீண்ட காலமா இருந்த வயிற்று வலியெல்லாம் குணமாகி இப்ப ரொம்ப ஆரோக்கியமா இருக்கான் நந்தன். அவனுடைய வாழ்நாள் கோரிக்கை ஒன்று முழுசா இப்ப நிறைவேறிடுச்சு. இல்லை கடவுள் நிறைவேற்றிட்டான். இங்க மறுநாள் சீடன் குருகுலத்துக்கு வர்றான். தன்னுடைய குரு கிட்ட நடந்த எல்லாத்தையும் ரொம்ப சோகமா சொல்றான். அப்போ குரு சொன்னாரா, இறைவன் யாருக்கு எதை கொடுக்கணுமோ அதை அப்படியே கொடுத்துருவான். யார் மூலமா கொடுக்கணுமோ அதையும் சரியா கொடுத்துருவான். ஒருத்தருக்கு இதை கொடுக்கணும்னு இறைவன் நினைச்சிட்டா அதை யாராலையும் தடுக்க முடியாது. ஒருத்தருக்கு இது கிடைக்க கூடாதுன்னு இறைவன் முடிவு பண்ணிட்டா அதையும் யாராலையும் அவங்களுக்கு கொடுக்கவே முடியாது. பற்றில்லாம வாழணும்னு குருகுலத்துல பயில்ற உன்னுடைய கையால தன்னுடைய பக்தனுடைய வயிற்று வலிக்கான மருந்தை இறைவன் கொடுக்க செய்துட்டாரு. அதனால தான் முன்பின் அறிமுகம் இல்லாத உன் மூலியமா அவனுக்கு இந்த அமிர்தத்தை போய் கடவுள் சேர்த்திட்டாரு. இதுதான் இறைவனுடைய விளையாட்டு அப்படின்னு சொன்னாராம். எதன் மீதும் பற்று வைக்காத, எதன் மீதும் அதீதமான ஆசை வைக்காத. உனக்கு ஒரு பொருள் கிடைக்காது அப்படின்னா நீ என்ன செஞ்சாலும் அது கிடைக்காது. உன் கையிலேயே அந்த பொருள் இருந்தாலும் அதை உன்னால அனுபவிக்க முடியாது. அதே சமயம் உனக்கு ஒன்று கிடைக்கணும் அப்படின்னா, இது உனக்கு சேரணும் அப்படின்னா, நீ சும்மா நடந்து போயிட்டு இருந்தாலுமே கூட உனக்கு சேர வேண்டியதை அந்த இறைவன் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பான் அப்படின்னு சொன்னாராம் குரு. ஆக இறைவன் தடுக்க நினைப்பதை யாராலும் பெற முடியாது. அதுவே இறைவன் கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுக்கவும் முடியாது. அதனால தைரியமா இருங்க. உங்களுக்கு வந்து சேர வேண்டியது எப்படியா இருந்தாலும் உங்களை வந்து சேரும். நன்றி. தொடர்ந்து இந்த அற்புதமான ஆடியோவை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த அம்மா சகோதரி டைகர் ஜெயக்கொடி ஃப்ரம் தூத்துக்குடி டைகர் கிளப் உறுப்பினர் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி, இப்போது நம்ம கேட்ட கதையானது கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது அப்படின்னு ஒரு திரைப்படத்தில் ஒரு வசனம் கேள்விப்பட்டிருப்போம். அதாவது ஆண்டவன் கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுக்க முடியாது, ஆண்டவன் தடுக்க நினைப்பதை யாராலும் கொடுக்க முடியாது அப்படின்னு இந்த விஷயத்தையும் நம்ம பலமுறை கேள்விப்பட்டிருப்போம். அதைத்தான் இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது. இந்த அற்புதமான கதை அப்படிங்கிறது அமுதம் யாருக்கு போய் சேர வேண்டுமோ அவரிடத்தில் போய் சேர்ந்தது அப்படிங்கிறத தான் இந்த கதை நமக்கு சொல்ல வருகிறது. இந்த அற்புதமான கதையை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த அம்மாவுக்கு நம்மளுடைய நன்றிகளை சொல்லி, அதனால் நான் ஏற்கனவே சொன்னது போல் மனதை சமநிலையில் வச்சுருக்கணும். அந்த குருவிடம் இருக்கக்கூடிய அந்த சிஷ்யனானவருக்கு ஏன் அப்படி ஒரு எண்ணம் வந்தது அப்படின்னு, அதே நேரத்தில் பிறருக்கு அது போயிடக்கூடாதுங்கிறக்கா அந்த விஷம் அப்படின்னு அவர் சொல்கிறது. அப்போது இறைவன் ஒரு விஷயத்தை ஒரு நபர் மூலமாக கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஒரு பகடையாக, ஒரு ஏணியாக பயன்படுத்துகிறார் அப்படிங்கிறதையும் நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த அற்புதமான ஆடியோவை தொடர்ந்து நம்மளுடைய 21 நிமிடம் அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கும் வந்து விடுகிறோம். தொடர்ந்து நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகிக்கொள்கிறோம். தண்ணீர் பருகுதல் என்பதை பற்றி பல்வேறு நாட்கள் பல்வேறு முறை பல்வேறு விதமாக சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் தண்ணீரை வந்து நான் சொல்லுவதை போல் நினைவில் கொண்டு நீங்கள் பருகணும். இப்போ தண்ணீர் பருகி முடிச்சுட்டு உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனை கையில் எடுத்துகிட்டு டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் பூர்த்தி செய்து அனுப்பி வைத்து விட்டீர்களா? இது முதல் கேள்வியாக பதிலளியுங்கள். இரண்டாவது கேள்வியாக, உங்களுக்குள் இருக்கும் நல்ல பழக்கங்களை பட்டியலிடுங்கள். இதுதான் இரண்டாவது கேள்வி. உங்களுக்குள் இருக்கும் நல்ல பழக்கங்களை பட்டியலிடுங்கள். மூன்றாவதாக, நலத்துடன் வாழ்க வளத்துடன் வாழ்க அப்படிங்கிற அந்த வெற்றி ஸ்லோகனை ஒரு முறை எழுதி இருமுறை வாசித்து நலத்துடன் வாழ்க வளத்துடன் வாழ்கன்னு போஸ்ட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ஒரு வெற்றி செய்தியை தரும் என்பதை நினைவூட்டி, தொடர்ந்து பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்துட்டு மீது இருக்கக்கூடிய ஆடியோ கேட்குவாங்க. அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய நமக்கான அடுத்த சுற்று தொடங்குகிறது. இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். தொடர்ந்து இப்போது நல்ல பழக்கங்கள், வாழ்க்கைக்கு தேவையான நல்ல பழக்கங்கள், குட் ஹேபிட்ஸ் அப்படிங்கிறத ஒரு ஆடியோ நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ அந்த ஆடியோவை நம்ம கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். வாருங்கள். ஹே காய்ஸ், உங்ககிட்ட ஒரு பர்சனல் கேள்வி கேட்கலாமா? ஒன்றும் இல்லை, உங்க வயசு என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? மோஸ்ட்லி இந்த பதிவை கேட்கறவங்கள பாதி பேரு அட்லீஸ்ட் ஒரு 28 இல்ல 30 பிளஸ் ஏஜ் குரூப்ல இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா ஒரு 40 and above ஏஜ் குரூப்ல இருக்கவங்க கூட கேட்டுட்டு இருக்கலாம்.
சப்போஸ் நீங்க 30+ and above ஏஜ் குரூப்ல இருந்தா இந்த பதிவு உங்களோட மீதி இருக்க லைஃபுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படி இல்லாம 18-20+ ஏஜ் குரூப்ல இருக்கவங்க கேட்டா கூட உங்களோட லைஃபையே ஒரு நல்ல நோட்டோட ஸ்டார்ட் பண்ண இது உதவியா இருக்கும். இந்த பதிவு உங்களோட அடுத்த 20 வருஷத்துக்கு தேவையான விஷயங்களை பத்தி பேசக்கூடியதா இருக்கும். இது வரைக்கும் லைஃப் பத்தின ஒரு புரிதலே இல்லாம இருந்திருந்தா கூட இனிமே உங்க வாழ்க்கைய சரியான பாதையில கொண்டு போக இந்த பதிவு ஒரு நல்ல கைடன்ஸா இருக்கலாம். சரி, ஸ்ட்ரெயிட்டா விஷயத்துக்கு வரலாமா? இப்ப நீங்க வாழ்ந்துட்டு இருக்க லைஃப் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கா? நீங்க நினைச்சதுல அட்லீஸ்ட் ஒரு 50% ஆவது நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? ஆமான்னு பதில் சொன்னா விட்டு போனா அந்த 50% எப்படி அச்சீவ் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. வெறும் 10% எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லைன்னு சொல்றவங்க இந்த பதிவை நல்லா கவனமா ஸ்கிப் பண்ணாம கேளுங்க. இது வெறும் போரிங் அட்வைஸா இருக்காது. உங்க லைஃபுக்கான ஒரு எமர்ஜென்சி அலாரமா இருக்கும். ஃபாஸ்டான இந்த லைஃப் ஸ்டைல்ல நீங்க மறந்து போன இல்ல கவனிக்க மறந்த விஷயங்களை எடுத்து சொல்றதா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஹெல்த். நம்மகிட்ட இருக்க பல கிஃப்ட்ஸ்ல நம்ம பெருசா முக்கியத்துவம் தராத விஷயம்னா அது நல்ல ஒரு ஹெல்த் கண்டிஷன் மட்டும்தான். நம்ம பெரியவங்க அந்த காலத்துல ஒரு பழமொழி சொல்லி வச்சிருக்காங்க, கல்ல தின்னாலும் சரிக்கிற வயசுன்னு. அதுக்காக கல்லு சாப்பிடலாமான்னு கேட்டா கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. அதே போலதான் எதை சாப்பிட்டாலும் எனக்கு ஒண்ணுமே செய்யாது அப்படின்னு நமக்கு நாமளே எக்ஸ்கியூஸ் கொடுத்துக்கிட்டு உடம்புக்கு தேவையில்லாத சாப்பாடு, ஜங்க் ஐட்டம்ஸ், ஸ்நாக்ஸ், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்னு குடிச்சுக்கிட்டு கல்ல கூட சரிக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்கான நம்ம பாடிய ஒரு ஸ்பைசியான ஃபுட்டை கூட ஒத்துக்காம போற அளவுக்கு வச்சிருக்கோம். யங் ஏஜ்ல இருக்க வரைக்கும் ஹெல்த் பத்தின கான்சியஸ்லாம் இருக்காது. லேட் நைட் பிரியாணியா, டெய்லி சாட் ஐட்டமா, ஒரு கை பாத்துருவோன்னு சோஷியல் மீடியால ட்ரெண்ட் ஆகுற ரெசிபிஸ், ஃபுட் ஐட்டம்ஸ், ஹோட்டல்ஸ்ன்னு எல்லாத்தையுமே ட்ரை பண்ற வயசு. அப்படியே லைட்டா அந்த ஏர்லி 30ஸ்க்குள்ள வரப்போ படியேறுனா லைட்டா மூச்சு வாங்கும், கொஞ்சம் பெல்லி ஃபேட் போட ஆரம்பிக்கும், சில ஃபுட் ஐட்டம்ஸ் ஒத்துக்காம போகும். இப்ப கூட அட நமக்கு என்ன அப்படி வயசாகுது, அதெல்லாம் சின்ன சின்ன இஷ்யூஸ் தான் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே எக்ஸ்கியூசஸ கொடுத்து அந்த அலாரம் சிக்னல்ஸ் எல்லாம் இக்னோர் பண்ணிருவீங்க. ஒரு ஹெல்த்தியான லைஃப் இல்லாம இருந்தா உங்க உடம்பு ஒரு சின்ன சிக்னல் காட்டி உங்களை அலர்ட் பண்ணும். அந்த அலர்ட்டை மதிக்காம அதே மாதிரியான லைஃப் ஸ்டைல ஃபாலோ பண்ணா ஒரு 40 தொடும்போதே நல்ல ஃபேமஸான கிளினிக்கா பார்த்து அந்த வாசல்ல நிக்க வேண்டியதா வரும். அப்புறம் மீதி இருக்க மொத்த லைஃபும் டேப்லெட்ஸ், செக்அப் ருட்டீன் இப்படியே போகும். அதுக்கப்புறம் நீங்க நினைச்சா கூட உங்களுக்கு பிடிச்சதை நிம்மதியா சாப்பிட முடியாது. இதெல்லாம் நல்லா தெரியுமே, அதனால தானே இப்பவே சாப்பிட முடிஞ்ச எல்லாத்தையும் ஒரு கை பாக்குறோம். இதான் இருக்கிறதுலே பெரிய தப்பான ஸ்டேட்மெண்ட். வெறும் 10 இயர்ஸ் மட்டும் உங்களுக்கு பிடிச்சதை சாப்பிடணுமா, இல்ல உங்க லைஃப் ஸ்பேன் ஃபுல்லா உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் அளவா சாப்பிட்டு எந்த ஒரு கில்ட்டி ஃபீலும் இல்லாம இருக்க ஆசையா? உங்க பதில் 2வது ஆப்ஷனா இருந்தா நீங்க இது வரைக்கும் எந்த லைஃப் ஸ்டைல்ல இருந்தாலும் உடனே ஒரு நல்ல ஹெல்தியான லைஃப் ஸ்டைலுக்கு ஷிஃப்ட் ஆகுங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணலான்னு யோசிச்சு உங்க டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. உடனே இம்மிடியட்டா செய்யணும். வெயிட் லாஸ், ஃபிட்னஸ் மெயின்டெனன்ஸ், ஆக்டிவான லைஃப் ஸ்டைல்னு எது வேணாலும் உங்க கோலா இருக்கட்டும். எதுவுமே இல்லனா கூட உங்களை இன்னும் ஆக்டிவ், அட்ராக்டிவான பர்சனாலிட்டியா மாத்த இந்த ஹெல்தி ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. வெஜிடபிள்ஸ், சாலட்ஸ், ஃப்ரூட்ஸ்னு ஏதோ ஒரு ஹெல்தி ரீப்ளேஸ்மெண்ட்ல இருந்து இதை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏர்லி மார்னிங் வாக்கு, வீக்லி த்ரைஸ் நல்ல ஜிம் ஆக்டிவிட்டி, ஏதோ ஒரு சின்ன ஹெல்த் ரூட்டீனா ஸ்டார்ட் பண்ணா உங்களோட ஃபியூச்சர் லைஃபை இன்னுமே ஹாப்பியா, ஆக்டிவா வச்சுக்க முடியும். எப்போ சந்தோஷமா இருக்க இப்ப இருந்தே ஸ்ட்ரிக்டா இருக்கணுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா ஆமான்னு தான் சொல்லணும். 20 இயர்ஸ்ல பார்க்க போற ஏதோ ஒரு வேலைக்கு 2 வயசுல ABCD படிச்சு உங்களோட எஜுகேஷனுக்கு நல்ல பேஸ்மெண்டோட ஸ்டார்ட் பண்றது இல்லையா? அதே போலதான் இதுவும். லைஃப்ல எந்த ஒரு விஷயத்தையுமே பணம் கொடுத்து வாங்கிடலாம். ஆனா கடந்து போன உங்க நேரத்தையும் ஸ்பாயில் ஆன உங்க ஹெல்த் கண்டிஷனையும் நீங்க திரும்ப வாங்கவே முடியாது. அதை சரி செய்யறதுக்கு வேணா பணம் தேவைப்படலாம். ஆனா இதெல்லாம் ரொம்ப நாள் உங்களை ஹெல்த்தியா வச்சுக்குமான்னு கேட்டா சந்தேகம் தான். உங்க லைஃப்ல வீடு வாங்க, கார் வாங்க, டூர் போகன்னு பல காரணம் சொல்லி பணத்தை சேர்த்து வைக்கிற மாதிரி ஒரு நல்ல ஹாப்பியான லைஃபை வாழ உங்க ஹெல்த்தை சரியா வச்சுக்க முயற்சி பண்ணணும். ஹெல்த் இஸ் த ரியல் வெல்த். நல்ல ஹெல்த் மட்டும்தான் உங்களோட உண்மையான சொத்து. அதை பாதுகாக்க முடியலன்னா கூட பரவாயில்ல, சேதப்படுத்தாம இருக்க முயற்சி பண்ணுங்க. உங்களோட ஃபியூச்சர் வெர்ஷனை ஹாப்பியா, ஆக்டிவா வச்சுக்க இப்ப இருந்தே அதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க. சப்போஸ் இதெல்லாம் செய்யாம விட்டேன்னு ஃபீல் பண்றவங்க கூட இன்னும் உங்களுக்கான டைம் நிறையவே இருக்கு. உங்க பாடி ஒரு ஃபர்ஸ்ட் அலாம் கொடுத்த உடனே உங்களுக்கான ஹெல்தி ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. 80 வயசுல வெயிட் லிஃப்டிங்ல சாதிக்கிறவங்களும் இருக்காங்க, சின்ன வயசுல மோசமான ஹெல்த் கண்டிஷன்ல கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க. நீங்க எந்த கேட்டகரியில இருக்கணும்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. சரி, இந்த ஒரு ஐடியாவை ஏன் இவ்ளோ லென்த்தியா பேசுறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணாதீங்க. உங்க லைஃப உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ உங்க உடம்ப சரியா வச்சுக்கணும். உங்க ஃபியூச்சர் உங்க கையில இருக்க இதுதான் முதல் தொடக்கமா இருக்கும். நம்மளோட ஹெல்த் மட்டும் தான் நம்ம கூடவே இருக்க ஒரு நல்ல அசெட். அந்த அசெட்டோட வேல்யூ நாளுக்கு நாள் அதிகமாகுமே தவிர குறைய கூடாது. இப்போ நீங்க ஃபோக்கஸ் பண்ற ஒவ்வொரு ஹெல்த்தியான ஃபுட் சாய்ஸும் உங்களோட ஃபியூச்சருக்கான ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்டா மாறும். நல்ல ஹெல்த்தியான ஃபுட் ஹேபிட், நல்ல தூக்கம், உங்க உடம்புக்கான ஒரு நல்ல ஒர்க் அவுட் ருட்டீன், இதுவே உங்க ஹெல்த்தை சரியா வச்சுக்க தேவையான ஒரு சின்ன ஹெல்த்தி ருட்டீன். சரி, இப்போ ஹெல்த் ஓகே, அடுத்து என்ன செய்யணும்? அடுத்து நீங்க கவனிக்க வேண்டியது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ரெஸ்பான்சிபிளான மனிதர்கள் அவங்க லைஃப அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமைச்சுக்க முடியும். அந்த நம்பிக்கை அவங்க கிட்ட கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். உங்க லைஃபுக்கு நீங்க தான் ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். ஏன்னா உங்க ஸ்டோரியில நீங்க தான் ஹீரோ, நீங்க தான் வில்லனும் கூட. யூஸ்ஃபுல்லான விஷயங்கள்ல கவனம் செலுத்தினா நீங்க ஹீரோவா இருப்பீங்க.
உங்க லைஃபை ஸ்பாயில் பண்ற ஆப்ஷன்ஸை மட்டும் சூஸ் பண்ணா உங்க லைஃபுக்கு நீங்களே வில்லனா இருப்பீங்க. வேற யாருமே உங்களுக்கு நல்லதையோ கெட்டதையோ செய்ய முடியாது. உங்களுக்கு நடக்கிற நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நேரம் காலம் மற்ற மனிதர்கள் காரணமா இருக்க முடியாது. உங்க சாய்ஸ் என்னவா இருக்கு, எவ்வளவு பொறுப்பா உங்க லைஃபை நீங்க ஹேண்டில் பண்ணிருக்கீங்க, இதெல்லாம் தான் உங்களுக்கான சிச்சுவேஷன்ஸை மாத்துது. உங்களோட காம்படிஷன் எப்பவுமே உங்க கூட மட்டும்தான் இருக்கணும். உங்க பாஸ்ட் வெர்ஷன் கூட நீங்க கம்பீட் பண்ணணும். அப்போதான் உங்க ஃபியூச்சர் வெர்ஷனை பெஸ்டானதா உருவாக்க முடியும். உங்களோட கடந்த காலத்துல என்னவா இருந்தீங்களோ அவர் கூட தான் நீங்க போட்டி போட்டு ஜெயிக்கணும். உங்ககிட்ட இருந்த சின்ன சின்ன குறைகளை எலிமினேட் பண்ணி உங்களோட பெஸ்டான வெர்ஷனா மாற மட்டும்தான் இந்த காம்படிஷனை யூஸ் பண்ணிக்கணும். மத்தவங்க கூட நீங்க போட்டி போட்டா உங்களோட பீஸ் ஆஃப் மைண்ட் தான் அஃபெக்ட் ஆகும். ஏன்னா அவங்க ஸ்டோரியில அவங்க தான் ஹீரோ. நீங்க அதுல வில்லனும் இல்ல, ஹீரோவும் ஆக முடியாது. மத்தவங்க கிட்ட இருந்து சில விஷயங்களை இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கலாம். அவங்களோட லைஃப்ல நடந்த நல்லது கெட்ட விஷயங்கள் எல்லாம் ஒரு லெசனா பார்க்கலாம். அவ்வளவுதான் செய்ய முடியுமே தவிர அவங்க கூட உங்களுக்கு போட்டியோ அவங்க பொசிஷன் பார்த்து பொறாமையோ இருக்கக்கூடாது. இதனால உங்களோட செல்ஃப் growth பாதிக்கப்படும். உங்க செல்ஃப் டெவலப்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணிட்டு யாரோ ஒருத்தரோட லைஃபை பார்த்து அவங்கள போல காப்பி அடிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அவங்களுக்கு இருக்க ப்ராப்ளம்ஸ் நெகட்டிவிட்டியை உங்க லைஃப்ல அட்ராக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. இதனால உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் தான் வருமே தவிர வேற எந்த ஒரு வளர்ச்சியும் இன்ஸ்பிரேஷனும் இருக்காது. நீங்க ஏன் சோகமா இருக்கீங்க, உங்க லைஃப்ல என்ன கஷ்டம்னு யாரையாவது கேட்டு பாருங்களேன். அவங்க டிசைனான காரணங்களை சொல்லுவாங்க. என் ஃபேமிலி சிச்சுவேஷன் சரியே இல்ல, நான் படிச்ச காலேஜ்ல பிளேஸ்மெண்ட்டே இல்ல, கவர்மெண்ட் சிஸ்டம் சரியில்லை, எனக்கு நேரமே சரியில்லை, இப்படி ஏதேதோ காரணங்கள் சொல்லுவாங்க. ஆனா அதுல அவங்களோட தப்பு என்னன்னு புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. எந்த ஒரு சூழ்நிலையையும் நீங்க தான் உருவாக்குறீங்கன்னு மறந்து போறீங்க. நீங்க படிச்ச காலேஜ், சூஸ் பண்ண டிகிரி, பாக்குற வேலை, இதெல்லாம் உங்களோட சாய்ஸா இருக்கப்போ அதுல வர ப்ராப்ளம் மட்டும் எப்படி வேற ஒருத்தர் மேல சுமத்துவீங்க? அதுக்கும் நீங்க தான் பொறுப்பேத்துக்கணும். வெறும் பொறுப்பை மட்டும் ஏத்துக்கிட்டு உங்களை நீங்களே கில்ட்டியா ஃபீல் பண்றதோட நிறுத்திடக்கூடாது. ரெஸ்பான்சிபிளான மனிதரா இருந்தா உங்க ப்ராப்ளம்கான சொல்யூஷனையும் நீங்க தான் கண்டுபிடிக்கணும். இப்படி தேவையில்லாத புலம்பல்கள், கம்ப்ளைண்ட்ஸ், உங்க லைஃப் சரியில்லைன்னு மத்தவங்கள பிளேம் பண்றது, இதெல்லாம் பண்ணா உங்க லைஃப் மேல ஒரு கம்ப்ளீட் ஓனர்ஷிப்பை நீங்க எடுத்துக்க முடியாது. உங்க நல்லதையும் கெட்டதையும் நீங்க தான் தீர்மானிக்கணும். அதுக்கு பொறுப்பும் எடுத்துக்கணும். இந்த பொறுப்புணர்ச்சி உங்களோட லைஃப்ல எல்லா ஸ்டேஜ்லயுமே காப்பாத்தும். உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நொடியும் நீங்களே டிசைன் பண்ணிக்க முடியும். ரெஸ்பான்சிபிளான ஆக்ஷன்ஸ் மட்டும்தான் ஒரு ரெக்ரெட் இல்லாத லைஃபுக்கு காரணமா இருக்க முடியும். உங்க ரெஸ்பான்சிபிளான ஆக்ஷன்ஸ் உங்களோட ஒரு நாள்ல இருந்து ஆரம்பமாகணும். லைஃப் ஃபுல்லா உங்களோட கம்ப்ளீட் கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்னா நீங்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியது உங்களோட ஒரு டே ஆக்டிவிட்டில இருந்துதான். சோ டெய்லி ஆக்டிவிட்டி. நம்ம மைண்டுக்கு எப்பவுமே ஒரு பொய்யான நம்பிக்கை இருக்கு. நமக்கு இன்னும் நிறைய நாள் இருக்கு. எக்ஸாமா, அதுக்கு இன்னும் 3 மாசம் இருக்கு. ப்ரொமோஷனா, அது ஏரண்ட்ல தானே, அப்ப பாத்துக்கலாம். நம்ம யாருக்குமே ஒரு நாளோட வேல்யூ என்னன்னு தெரியறதில்ல. நீங்க உங்களோட ஒரு நாளை எப்படி ஸ்பெண்ட் பண்றீங்களோ அதுதான் உங்களோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு முடிவு பண்ணும். உங்களோட ஒரு நாள் தான் உங்க ஃபியூச்சர் லைஃப்னு நினைச்சுக்கோங்க. அந்த நாளை எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்றீங்களோ, உங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்துறீங்களோ, அப்படிதான் உங்க டோட்டல் லைஃபே இருக்க போகுது. உங்களுக்கு கிடைச்ச ஒவ்வொரு நாளையும் உங்களோட இலக்குகளுக்காக உழைக்க நீங்க தயாரா இருக்கணும். இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்ச இந்த நாள்ல நீங்க ஏற்படுத்துற நல்ல மாற்றங்கள் தான் உங்களோட அடுத்த நாளை தீர்மானிக்கும். உங்க டெய்லி ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்குன்னு அனலைஸ் பண்ணி பாருங்க. அதுல எத்தனை விஷயங்கள் தேவையில்லாத வேலைக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கவனிங்க. தேவையுள்ள வேலை எது, தேவையில்லாத வேலை எதுன்னு எப்படி தீர்மானிக்கிறது? உங்க லைஃப் நீங்க நினைச்ச மாதிரி ஒரு 10% கூட இல்லையேன்னு நீங்க ஃபீல் பண்ணா நீங்க செய்யறது எல்லாமே தேவையில்லாத வேலைகள் தான்னு புரிஞ்சுக்கணும். ஆமாங்க, மோஸ்ட்லி நம்ம தேவைகளை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு அதுக்கான ஒரு வேலை லைஃப் ஸ்டைல்ல இருக்க தான் ஆசைப்படுவோம். இந்த மாதிரி அன்னைக்கு தேவையை மட்டும் ஃபோக்கஸ் பண்றவரா இருந்தா கண்டிப்பா உங்களோட மிட் லைஃப்ல கில்ட்டியா ஃபீல் பண்ணி டிப்ரெஷன், தேவையில்லாத நெகட்டிவிட்டி இதெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்தும். ச்சே, அப்பவே இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணிருக்கலாமே, அந்த கோர்ஸ் அப்பவே படிச்சிருக்கலாம், அந்த ஒரு ஜாப் அப்பவே சூஸ் பண்ணிருக்கலாம், இப்படி செஞ்சிருக்கலாம் பண்ணிருக்கலாம்னு ஃபீல் பண்றதுல எந்த ஒரு யூஸும் இருக்க போறது இல்ல. சரியான விஷயங்களை சரியான நேரத்துல செய்யறது மட்டும்தான் உங்களுக்கான ஃபியூச்சருக்கான பெஸ்டான சான்சஸ் உருவாக்க முடியும். எதுவுமே செய்யாம இருக்கிறத விட ஏதோ ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணி அதுக்கான செயல்களை செஞ்சிருந்தா அட்லீஸ்ட் ஒரு சின்ன சேஞ்சை நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கலாம். அந்த சேஞ்ச் உங்க லைஃபுக்கு சூட்டபிளா இருந்தா அதை நீங்க கண்டினியூ பண்ணிருக்கலாம். சப்போஸ் அது உங்களுக்கு ஒத்து வராம போயிருந்தா அதை அப்பவே ஸ்டாப் பண்ணிருக்க முடியும். ஃபியூச்சர்ல வர ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொஞ்சம் கவனமா சூஸ் பண்ண ஒரு ஐடியா கிடைக்கும். ஒரு காமெடி காட்சியில பாயிண்ட் வரட்டும்னு சொல்லியே ஸ்கிப் பண்ற மாதிரி நமக்கு கிடைக்கிற பல நல்ல சான்சஸை மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். உங்களோட ஒரு நாள் தான் உங்களோட ஃபியூச்சரா மாறுங்கிற சிந்தனை இல்லாம இன்னைக்கு நாள் போனா போதும் நீங்க சூஸ் பண்ற தப்பான ஆப்ஷன்ஸ் தான் உங்க லைஃபை தலைகீழா மாத்திரும். ரொம்ப வயசான காலத்துல நமக்கு எந்த ரெக்ரெட்டும் இருக்காது. எல்லாமே மறந்து எல்லாத்தையும் மன்னிக்கிற குணம் வந்துடும். ஆனா இந்த மிட் ஏஜ்ல தான் ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ், ரெக்ரெட்ஸ், கில்ட்டி ஃபீல்னு நம்மள நாமளே கஷ்டப்படுத்திக்கிட்டு மீதி இருக்க லைஃபையும் கோட்டை விட்டுருவோம். உங்க ஃபியூச்சர் வெர்ஷன் இந்த மாதிரியான கில்ட் ஃபீலோட டிப்ரெஸ் ஆகாம இருக்க இன்னையில இருந்தே உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸை நோட் பண்ணுங்க. கன்சிஸ்டன்டான உங்க முயற்சிகளை உங்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு நாளையும் எஃபெக்டிவா யூஸ் பண்ணுங்க. அது ஒரு நார்மலான விஷயமா கூட இருக்கலாம். ஆனா தினமும் கன்சிஸ்டன்டா அதை செய்யறப்போ அந்த ஒரு நார்மலான விஷயம் கூட எக்ஸ்ட்ராடினரியான ரிசல்ட்ஸை கொடுக்கும். ஒரு சின்ன ஒர்க் அவுட், ஒரு நார்மலான ரீடிங் ஹேபிட், உங்க பிசினஸ் ஐடியாஸ் பத்தின ஒரு சின்ன தேடல், ரிசர்ச், இதெல்லாமே உங்க கோல்ஸுக்கு ரொம்ப நெருக்கமா உங்களை கொண்டு போக வைக்கிற சில டெய்லி ஆக்டிவிட்டீஸ்.
இதெல்லாம் டெய்லி செஞ்சா கூட 1 மாசத்துல இல்ல 3 மாசத்துல எந்த ஒரு ரிசல்ட் எல்லாம் பார்க்க முடியாது. ஆனா லாங் ரன்ல இந்த நார்மல் ஆக்டிவிட்டிஸ் உங்களோட பெரிய பிளஸ் பாயிண்டா மாறும். ஹெல்த், ஃபினான்ஸ், ரிலேஷன்ஷிப், கரியர்னு உங்களோட கோல்ஸ் எதுவோ அதுக்கான செயல்கள்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. நம்ம லைஃப் ரொம்ப ஷார்ட் ஆனது. 70-80 வயசு வரைக்கும் வாழ்ற இந்த வாழ்க்கையில பாதி நாள் படிப்புக்கும் பாதி நாள் வேற என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எந்த ஒரு சக்சஸும் ஓவர் நைட்ல கிடைச்சிடாது. சக்சஸுக்கான ஒரே ஃபார்முலா அதுக்காக நீங்க செய்யற முயற்சிகள் தான். அதை தினமும் கன்சிஸ்டன்டா செய்ய முடிஞ்சா உங்களுக்கு பிடிச்ச அந்த ஃபியூச்சர் லைஃபை இப்ப இருந்தே வாழலாம். ஓன் யோர் டே, ஓன் யோர் லைஃப். உங்களோட ஒரு நாளை நீங்க கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சா மட்டும்தான் உங்களோட லைஃபை கண்ட்ரோல்டா ஃபோக்கஸ்டா வச்சுக்க முடியும். அடுத்த முக்கியமான விஷயம் எனர்ஜி சேவர்ஸ். உங்களோட எனர்ஜியை உங்க ஃபியூச்சருக்காக எப்படி சேவ் பண்றது போயிடுவோமா? சோ இந்த டாபிக் எனர்ஜி சேவர்ஸ். இது வரை பிசிக்கல் ஐடியாவா இருக்கிறது இல்ல. உங்க பாடியில இருக்க எனர்ஜி நீங்க ஃபிட்டா ஆக்டிவா இருக்கிறது மட்டும் இங்க பார்க்க போறது இல்ல. நம்மளோட மென்டல் எனர்ஜியும் ரொம்பவே முக்கியம். அந்த எனர்ஜியை எப்படி யூஸ் பண்றீங்க அப்படிங்கறத பொறுத்து தான் உங்களோட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷமும் மாறும். உங்க ஃபோக்கஸ் எப்படி இருக்கோ உங்க லைஃபும் அப்படிதான் இருக்கும். இங்க இருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லைஃப் பர்பஸ் இருக்கும். நம்ம எல்லாருமே ஒரு ஸ்பெஷலான டேலண்ட், ஸ்கில்லோட பிறந்திருப்போம். அட்லீஸ்ட் நம்மளோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்ல கூட சில தகுதிகளை வளர்த்திருப்போம். அந்த இன்ட்ரெஸ்ட்ல உங்க எனர்ஜியை ஃபோக்கஸ் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கான லைஃபே நீங்க வாழ முடியும். உங்க ஃபியூச்சர் வெர்ஷனையும் உங்களை விட பெஸ்டானதா அமைச்சுக்க முடியும். உங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல எப்போ நீங்க ஹை எனர்ஜியோட இருக்கீங்களோ அந்த டைமை உங்களுக்கான கோல்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. மார்னிங் எழுந்ததும் கிடைக்கிற அந்த வேல்யூபிளான டைம்ல உங்க ஃபியூச்சர் எப்படி இருக்கணும்னு யோசிக்க ட்ரை பண்ணுங்க. மீதி இருக்க லோ எனர்ஜி டைம்ஸ்ல உங்களோட சர்வைவல் ஸ்கில்லுக்கான விஷயங்கள்ல கவனம் செலுத்துங்க. உங்களோட ஒவ்வொரு நாளையும் ஒரு இன்டென்ஷனோட ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த நாள் கம்ப்ளீட் ஆகுறப்போ உங்களோட எனர்ஜி இன்னும் ஆக்டிவா ஹையா வச்சுக்க முடிஞ்சா உங்களோட இலக்குகளுக்கான வேலையை மட்டும் தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணிருக்கீங்கன்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். மீடியாவை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிருக்க இந்த டிஜிட்டல் வேர்ல்டுல நம்மளை சுத்தி பல டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு. என்டர்டெயின்மெண்ட், ரியாலிட்டி ஷோஸ், அடிக்டிவ் கேம்ஸ், ரீல்ஸ், சோஷியல் மீடியா ஸ்டேட்டஸ், உங்க வீட்டை விட்டு வெளியே போகாமலே உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ற பல வழிகள் இருக்கு. இந்த டிஜிட்டல் கன்சம்ஷன்ஸை தாண்டி ஒரு சோஷியல் ஐடென்டிட்டியை தேடி போறதும் உங்களுக்கான ரெக்கக்னிஷனை மத்தவங்க கிட்ட தேடுறதும் உங்க எனர்ஜி தப்பான வழியில செலுத்துற முறைகளா இருக்கும். யாரோ ஒருத்தர் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அவங்கள போல ஒரு லைஃப்ல இருக்கலாமேன்னு யோசிக்கிறது, உங்களை சுத்தி இருக்கவங்க உங்களை புகழ்ந்து பேசுவாங்க நினைச்சு அதுக்கான வேலைகளை மட்டும் செய்யறது உங்களை எந்த விதத்திலயும் முன்னேற வைக்காது. இந்த மாதிரியான செயல்கள் கண்டிப்பா உங்களோட ஃபியூச்சர் வெர்ஷனை வருத்தப்பட வைக்கும். இது வரைக்கும் என்ன செஞ்சுட்டு இருந்தோம்னு நினைச்சு உங்களை ஃபீல் பண்ண வைக்கும். இந்த தப்பான டிஸ்ட்ராக்ஷன்ஸுக்கு உங்க எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணாம இருக்க முடிஞ்சாலே உங்களோட ஃபியூச்சருக்கான சரியான வழிகளை தெரிஞ்சுக்க முடியும். தேவையில்லாத நெகட்டிவிட்டி, ஃபெயிலியர்ஸை பத்தி யோசிச்சு கவலைப்படுறது, எந்த ஒரு புது முயற்சியும் செய்யாம உங்க ஐடியாஸை ப்ரொக்ராஸ்டினேட் பண்றது உங்க கேப்பபிலிட்டியை கம்மி பண்ணிடும். நாளாக ஆக நமக்கு இதுதான் வரும், நம்மளால இந்த சின்ன விஷயங்களை மட்டும்தான் செய்ய முடியும்னு உங்களே நீங்களே கம்மியா மதிப்பீடு செய்வீங்க. உங்களோட ஃபுல் பொட்டன்ஷியலை வெளிப்படுத்துற ஆப்ஷன்ஸ் பத்தி யோசிக்கவே மாட்டீங்க. இதனால உங்க லைஃப் நீங்க நினைச்ச மாதிரி இருக்காது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு கிடைச்ச நல்லதையுமே நீங்க செலிப்ரேட் பண்ணாம விட்டுருவீங்க. ஒரு நல்ல முன்னேற்றமான வாழ்க்கைக்கு முதல் தகுதி கிரேட்ஃபுல்னஸ், கிராட்டிடியூட், அதாவது நன்றி உணர்வு. உங்களுக்கு கிடைச்ச ஒவ்வொரு நல்ல விஷயத்துக்கும் நன்றியோட இருக்க முடிஞ்சா உங்களோட எனர்ஜியை எப்பவுமே பாசிட்டிவா வச்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாம உங்களோட ஃபோக்கஸ் எப்பவும் நல்ல விஷயங்களை மட்டுமே நோக்கி இருக்கும். இது வரைக்கும் நீங்க டிராவல் பண்ண விஷயங்களை நினைச்சு பாருங்க. எத்தனை நல்ல மொமெண்ட்ஸ், எத்தனை நல்ல மனிதர்களை கடந்து இந்த இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்கன்னு பாருங்க. அந்த எல்லா நல்ல விஷயத்துக்கும் நன்றியோட இருக்க முடிஞ்சா உங்க லைஃப்ல இன்னும் பல நல்ல மொமெண்ட்ஸை அட்ராக்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம கடந்த காலத்தை பத்தின நல்ல விஷயங்களை மட்டுமே ஃபோக்கஸ் பண்றதால உங்க மனசை அமைதியான ஒரு நிலையில வச்சுக்க முடியும். உங்க கூட இருக்கவங்களோட குவாலிட்டியான நேரத்தை செலவு செய்யறதும் உங்களோட நல்ல எனர்ஜியை இன்னும் அதிகப்படுத்துற வழிகளா இருக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு மேல உங்களுக்கு தேவையான உறவுகள் மட்டுமே உங்க கூட டிராவல் பண்ணுவாங்க. லைஃபோட ஜேர்னில உங்களுக்கு ஒத்து வராத நபர்களும் சூழ்நிலைகளும் உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலகி போவாங்க. அந்த சிச்சுவேஷன்ல உங்களுக்காக இருக்கவங்க கூட ஒரு குவாலிட்டியான டைமை ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சா மட்டும் போதும். உங்க லைஃப்ல ஒரு அர்த்தம் இருக்குதா நீங்க உணர்வீங்க. நல்ல நண்பர்களும் உறவுகளும் இல்லாத ஒரு வெற்றி இருக்கவே முடியாது. உங்க வெற்றியை உங்களை போலவே கொண்டாட முடிஞ்ச நபர்களோட உங்க நேரத்தை செலவு பண்ணுங்க. ஒரு உறவுக்கு நீங்க கொடுக்கற முக்கியத்துவம் அவங்களுக்காக உங்க நேரத்தை செலவு செய்யறதுல மட்டும்தான் இருக்க முடியும். பணம், பொருள் எவ்வளவு கொடுத்தாலும் ஒரு நல்ல அன்பான கவனிப்பும் அக்கறையும் காட்ட முடிஞ்சா உங்களோட ரிலேஷன்ஷிப் இன்னுமே ஸ்ட்ராங் ஆகும். நம்ம சொல்றத முழுசா கேட்கறாங்க, நல்ல விதத்துல நம்மள புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிற ஃபீலை விட வேற எந்த ஒரு லக்ஸரியான வேல்யூம் ஒரு ரிலேஷனுக்கு நீங்க தந்துடவே முடியாது. ஒரு ஃப்ரெண்டோட நீங்க செலவு செய்யற ஒரு காஃபி டைம், உங்க குழந்தைங்க கூட விளையாடுற அந்த நேரம், உங்களோட லவ்ட் ஒன்ஸ் கூட செலவு பண்ற அந்த ஒரு நாள், இது எல்லாமே லைஃபுக்கு ரொம்ப முக்கியம்னு புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரியான குவாலிட்டி டைம் உங்களுக்குள்ள இருக்க பாசிட்டிவான எனர்ஜியை இன்னுமே அதிகப்படுத்த உதவும். சில பேர் சொல்லுவாங்க, காசு பணம் இருந்தா போதும் உங்களை தேடி எல்லாமே வரும்னு. அதெல்லாம் நம்பவே செய்யாதீங்க. அஃப்கோர்ஸ் நம்ம லைஃப்ல பணம், வசதி, ஸ்டேட்டஸ் இதெல்லாம் முக்கியம் தான். ஆனா அதை விட ரொம்ப முக்கியம் நம்ம கூட இருக்கவங்களோட உங்களுக்கு இருக்க உறவு, அதுல நமக்கு கிடைக்கிற நல்ல மனநிலை. இதை லைஃப் ஃபுல்லா மெயின்டைன் பண்ண முடிஞ்சா உங்களோட பாசிட்டிவிட்டி, எனர்ஜி இதெல்லாமே பேலன்ஸ்டா வச்சுக்க முடியும்.
ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு புது விஷயத்த கத்துக்க ட்ரை பண்ணணும். உங்க ஃப்ரீ டைமை உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்க மாதிரி யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கோங்க. வெறும் என்டர்டெயின்மெண்ட், தேவையில்லாத வேலைகளை செஞ்சு உங்களுக்கான நாளை, ஆற்றலை நீங்களே ஸ்பாயில் பண்ணாம இருந்தாலே போதும். இந்த தேவையில்லாத வேலைகள் உங்க ஏஜுக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். சின்ன வயசுல என்டர்டெயின்மெண்ட் அது இதுன்னு யோசிப்பீங்க. இதுவே கொஞ்சம் ஏஜ் அதிகமாகறப்போ உங்க கூட இருக்கவங்க செய்யற அதே வேலைகளை நீங்களும் செய்ய நினைப்பீங்க. அவங்கள போல வேலை, ஒரே மாதிரியான காஸ்ட்லி ட்ரெஸ்ஸஸ், லக்ஸுரி ஐட்டம்ஸ் இதெல்லாம் வாங்க நினைக்கிறது. இவ்ளோ ஏன், ஒரு டூர் பிளான் கூட யாரோ போன இடமா தான் நமக்கு இருக்கும். இந்த மாதிரி யாரோ ஒருத்தரை ஃபாலோ பண்ணி அதுக்காக நீங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே உங்களோட நல்ல எனர்ஜியை வேஸ்ட் பண்றதா இருக்கும். ஏன்னா இது எதுவுமே உங்களோட ஓன் ஐடியா இல்ல. அதை பத்தின சரியான புரிதலும் உங்களுக்கு இருக்காது. எல்லாம் நல்லா நடந்தா ஓகே தான். ஆனா இந்த ஆக்ஷன்ஸ்ல ஒரு சின்ன தப்பு நடந்தா அவ்வளவுதான். அதுக்கு மேல எப்படி ப்ரொசீட் பண்றதுன்னு தெரியாம கன்ஃபியூஸ் ஆகி நிப்பீங்க. சோ உங்க எனர்ஜியை எப்படி யூஸ் பண்றீங்க, எந்த மாதிரியான செயலுக்கு செலவு பண்றீங்க அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். அடுத்ததா பேஷன்ஸ். பொறுமை கடலை விட பெருசுன்னு சொல்லுவாங்க. நம்ம லைஃபோட ஜேர்னில நமக்கு இருக்க வேண்டிய ஒரு நல்ல குணம் பொறுமை தான். உங்க சக்சஸ்க்கு ரொம்ப பொறுமையா நிதானமா வேலை செய்யணும். சில நேரம் நமக்கான சக்சஸ்ஃபுல் மொமெண்ட்ஸ் ஒரு வருஷத்துல கிடைக்கலாம். சில நேரம் அதுக்கு ஒரு 5 வருஷம் கூட ஆகலாம். பல பேர் அவங்க நினைச்ச வாழ்க்கைய வாழ முடியாம போறதுக்கான காரணம் பொறுமை இல்லாம இருக்கிறது தான். உங்களோட சக்சஸுக்கான ஸ்டோரியை உருவாக்க கொஞ்சம் டைம் எடுக்கும்னு பல பேர் மறந்து போயிடுறாங்க. இன்ஸ்டன்டா கிடைக்கிற சில வெற்றிகளை நோக்கி அவங்களோட அட்டென்ஷன் திரும்புது. எந்த ஒரு இன்ஸ்டன்டான வெற்றியும் அந்த நேரத்துக்கு உங்களை ஹாப்பியா வச்சுக்கிறது மாதிரி தான் தெரியும். ஆனா அந்த சின்ன சின்ன சக்சஸ் உங்களோட லாங் லைஃப் ஜேர்னில இருக்க நிலையான வெற்றிகளை ஸ்கிப் பண்ண வைக்கும். எந்த ஒரு முயற்சிக்கும் ஒரு கன்சிஸ்டன்டான ஆக்ஷன் தேவை. அந்த தொடர் முயற்சிகள் உங்களோட நீண்ட கால சக்சஸ்ஃபுல் லைஃபுக்கு நிச்சயமா ஹெல்ப் பண்ணும். பல பேரு பெரிய பெரிய கனவுகளுக்காக தொடர்ந்து வேலை செய்ய முடியாம டயர்ட் ஆகுறாங்க. அந்த கனவை அடைய முடியுங்கிற நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போகுது. இதனாலேயே பல பேர் சக்சஸ்ஃபுல்லான லைஃப்ல இல்லாத நிலை இருக்கு. பொறுமையா நிதானமா எல்லாத்தையும் கத்துக்கிட்டு உங்களோட எல்லா முயற்சிகளையும் கொடுக்க நினைச்சா எந்த ஒரு பெரிய ஆசையும் கண்டிப்பா ஒரு நாள் நிறைவேறும். அதுக்கான நம்பிக்கையும் தைரியமும் கூடவே கொஞ்சம் பொறுமையும் கண்டிப்பா தேவை. பொறுமைன்னு சொன்னதும் எந்த வேலையும் செய்யாம சும்மா வெயிட் பண்றதுன்னு அர்த்தம் இல்ல. உங்களுக்கான முயற்சிகளை கைவிடாம இருக்கிறதும் அதுல இருக்க பல நுணுக்கமான விஷயங்களை கத்துக்கிறதும் தான் ஒரு நிலையான வெற்றியை எப்பவுமே இது தரும். சக்சஸ் பத்தியே பேசுறீங்களே, ஃபெயிலியர்ஸ் வந்தா என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? கண்டிப்பா ஃபெயிலியர்ஸ் இல்லாம சக்சஸ் இருக்கவே முடியாது. அட்லீஸ்ட் ஒரு சின்ன தோல்வியை கூட நீங்க சந்திக்கலன்னா ஒரு வெற்றிக்கு உங்களை தகுதிப்படுத்தவே முடியாது. ஃபெயிலியர்ஸை ஹேண்டில் பண்றதும் ஒரு பெரிய ஸ்கில்லுன்னு தான் சொல்லணும். இப்ப யங் ஏஜ் குரூப்ல இருக்க பலரும் ஒரு சின்ன ஃபெயிலியரை கூட தாங்க முடியாதவங்களா இருக்காங்க. ஃபெயிலியர்ஸ் தர பயத்தினால எந்த ஒரு புது முயற்சியும் செய்ய தயங்குறாங்க. ஒரு சின்ன ட்ரை கூட பண்ண முடியாம அந்த ஐடியாவை மொத்தமா தள்ளி வைக்கிறாங்க. ஒரு மரத்துல இருக்க எல்லா இலைகளும் ஒவ்வொரு வருஷமும் கீழே விழுந்துரும். அந்த ஒரு டவுன்ஃபால் தான் புது விஷயங்களை வரவேற்க தயாராக வைக்கும். உங்களுக்கு வர ஃபெயிலியர்ஸ் கூட அதே மாதிரிதான். ஒரு சின்ன தோல்வி தர பாடத்தை வேற எந்த பெரிய வெற்றியும் நமக்கு தராதுன்னு புரிஞ்சுக்கணும். வெற்றிகள் உங்களை கொண்டாட வைக்கும். தோல்விகள் தான் நீங்க யாரு, உங்க பொட்டன்ஷியல் என்னன்னு உங்களுக்கே புரிய வைக்கும். கண்டினியூஸா சக்சஸ் ஆனவங்களை விட கண்டினியூஸா தோல்வியை மட்டுமே பார்த்து கடைசியா அவங்களோட தொடர் முயற்சியால ஒரு வெற்றியை பார்க்க முடிஞ்சா அதுதான் சாதனை. இந்த சாதனை செய்ய உங்களுக்கு கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் நிறைய நம்பிக்கையும் வேணும். இது வரைக்கும் சொன்ன எல்லா விஷயங்களுமே நீங்க எந்த ஏஜ் குரூப்ல இருக்கவங்களா இருந்தாலும் உங்களுக்கு கரெக்டா செட் ஆகும். இவ்ளோ நாள் டைம் வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்றவங்களும், லைஃபை எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றதுன்னு யோசிக்கிறவங்களும் இந்த ஐடியாஸை ஃபாலோ பண்ண உங்களோட ஃபியூச்சர் வெர்ஷனுக்கு நீங்க செய்யற பெரிய உதவியா இருக்கும். இன்னொரு முக்கியமான டிப் என்ன தெரியுமா? எப்பவுமே எல்லாமே கரெக்டா பிளான் படிதான் நடக்கணும்னு யோசிக்காதீங்க. சப்போஸ் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு சேலஞ்சிங்கான சிச்சுவேஷன் வந்தா உங்களோட பொட்டன்ஷியல் இம்ப்ரூவ் பண்ற வழியை பாருங்க. எந்த செட்பேக்கும் ஃபெயிலியரும் உங்களோட முயற்சிகளை தடுத்து நிறுத்த கூடாது. எப்போ நீங்க யாரா இருக்க விரும்புறீங்களோ அங்கிருந்து யோசிக்க பழகுங்க. ஒரு செயல் செஞ்சா அதுக்கான பலன் இதுவா இருக்கும்னு யோசிக்காம நான் இந்த நிலையை அடைய என்னெல்லாம் செய்யணும்னு யோசிக்க கத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச அந்த எண்ட் ரிசல்ட்ல இருந்து யோசிக்க முடிஞ்சா லைஃப் உங்களுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸையும் தெளிவா காட்டும். அதை ஃபாலோ பண்ணா மட்டும் போதும். உங்களோட வேல்யூபிளான டைமையும் எனர்ஜியும் சேவ் பண்ண முடியும். உங்க லைஃப் பத்தின பார்வையை இந்த பதிவு கொஞ்சமாவது மாத்திருக்கோன்னு நம்புறோம். நன்றி. இந்த அற்புதமான நல்ல பழக்கங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குட் ஹேபிட்ஸ் அப்படிங்கிறத நம்ம அந்த ஆடியோவில் கேட்டோம். இந்த ஆடியோவில் இருக்கக்கூடிய நிறைய நல்ல பழக்க வழக்கங்களை நாமும் கடைபிடிக்கிறோம். நம்மளுடைய உறுப்பினர்கள் நீங்களே இன்றைக்கி எல்லாருடைய கமெண்ட்டுகளையும் எடுத்து பாருங்கள். அவர்களுடைய நல்ல பழக்கங்கள் அப்படிங்கிறத ஒரு தலைப்பாக சொல்லியிருந்தேன் இடைவேளையில். அதையே நீங்கள் விடையாக சொல்லுங்கள்னு. அவைகளும் கிட்டத்தட்ட இப்போது நம்ம கேட்ட அந்த ஆடியோவில் உள்ள அத்தனை விஷயங்களையும் நம்மளுடைய உறுப்பினர்கள் கடைபிடிப்பாங்க. டைகர் குழுமத்தில் கற்றுத்தரக்கூடிய அத்தனை விஷயங்களுமே நல்ல பழக்கங்கள் தான். அந்த நல்ல பழக்கங்களும் நம்மளுடைய மூதாதையர்கள் முன்னோர்கள் கடைபிடித்தது தான். அதைத்தான் நாம் தொடர்ந்து கடைபிடிக்கணும். நாம் கடைபிடிக்க நம்மளுடைய வாழ்வியல் முறையாகவே அது மாறும். அந்த வாழ்வியல் முறை நம்மளுடைய உடலையும் நம்மளுடைய உள்ளத்தையும் நம்மளுடைய புத்தியையும் அழகாக செம்மையாக
சமநிலைக்கு கொண்டு வரும் அப்படிங்கிறத மட்டும் இந்த ஆடியோவின் வாயிலாக எடுத்துக்கொண்டு இந்த அற்புதமான ஆடியோவை தொடர்ந்து நம்மளுடைய 42 நிமிட நடை அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்கா தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும் தெற்கு வடக்கா தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்து இன்றைய நாளை தொடங்கும். இன்றைய நிகழ்வு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் என்று கூறி தொடர்ந்து நாம் அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று கூட்டு பிரார்த்தனை செய்ய போகிறோம். இன்று நம்மோடு இணைந்து பயணித்த அத்தனை அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று நம்முடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, உங்களுடைய குடும்பத்திலும் ஆரோக்கியம் நிலைத்திருக்க எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை நானும் வேண்டிக் கொள்கிறேன். மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க. நன்றி.